ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வரும்போது முழு திருப்தி எடுக்கிற போது தான் தொழிலை தொடங்குகிறார்கள். சில நேரங்களில் அவருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்திற்குடைய போட்டி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திற்கும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா? ஒரு வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய ஒரு கம்பெனி தமிழக அரசின் சார்பில் என்னென்ன சலுகைகள் செய்யப்படுகிறது, என்னென்ன வசதிகள் செய்யப்படுகிறது, அது ஏற்றதாக செய்ய முடியுமா என்பதெல்லாம் கலந்து பேசி அதற்கு பிறகு அவர்கள் ஆய்வு செய்து அதற்கு பிறகு தான் தொழிலை தொடங்குகிறார்கள். எல்லாருக்கும் தெரியுது. அப்படி வரும்போது முழு திருப்தி எடுக்கிற போது தான் தொழிலை தொடங்குகிறார்கள். சில நேரங்களில் அவருக்கு அவர் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்காமல் போகலாம். ஆனால் அந்த சலுகை நாங்கள் தருகிறோம் என்று சில மாநிலத்திற்குடைய போட்டி இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை சொல்லணும்னா தமிழ்நாட்டுக்கே எல்லாம் போகுதுன்ற இப்போ எல்லா மாநிலத்திற்கும் போட்டி போட தொடங்கிட்டாங்க. அது ஒரு பக்கம். ஆனால் அவர்கள் ஏதாவது கூடுதல் சலுகை சொல்லி போகலாம். ஆனால் உங்கள் ஆட்சியில் வந்ததெல்லாம் ஓடி போச்சு. அது என்ன காரணம் அதெல்லாம் சொல்லணுமா? தொழில்துறை முதலீடு தொடர்பாக சட்டப்பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. அது தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்து பேசிய காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.